கொங்கு மக்களே, சின்மையின் இசைமழையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. உங்கள் டிக்கெட்களை 41sounds.com இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆம்பூரில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சீட்டல் வழக்கு இருக்குது. அதுல நீதிமன்றம் வரைய 1999 நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கி இன்றைக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. போக்சோ வழக்கு என்று சொன்னா சிறுமிகள் பாதிக்கப்படுவது. அப்படின்னா இந்த ஆட்சி 5 ஆண்டுல 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கா? இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மா கூட பாதுகாப்பு. கேவலமான ஆட்சி. இன்றைக்கு இவ்வளவு நடப்பதற்கு காரணம் என்ன? போதை. கஞ்சா விற்கிற இடமே, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை சந்து பொந்து எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்கிறது உண்மைதானுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கட்டும். இந்த கஞ்சாவை பயன்படுத்துகின்ற போதை ஆசாமியினால்தான் இவ்வளவு குற்ற நிகழ்வுகள் நடைபெறுது. இந்த ஆட்சியால அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதனால காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்த முடியல, அதை தடுக்க முடியல. அதனால கஞ்சா விற்பனை தமிழகத்தில் சர்வசாதாரணமா நடக்குது. அதிமுக ஆட்சி மலர்ந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற நிலையே இருக்காது. முற்றிலும் கஞ்சாவை ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடந்தது அதிமுக ஆட்சியில. போதை நடுமாட்டத்தை முடிவு கட்டணும். அதே போல மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே இந்த கஞ்சா என்ற இந்த போதை பொருள் முற்றிலும் அழிக்கப்படும், ஒடுக்கப்படும். அதே போல மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது. அண்மையில் இந்திய நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று, அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடைபெறும். இன்றைக்கு தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் 4 முதலமைச்சர் இருந்தா தாக்கு பிடிக்க முடியுமா தமிழ்நாடு? 1 ஸ்டாலின், திரு ஸ்டாலின், 2 உதயநிதி, 3 சபரிசன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா. 4 பேர் தமிழகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிறார்கள். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். மாற்றுவீர்களா? இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு மாநிலம் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் நல்ல ஆட்சி வருவதற்கு துணை நிற்க வேண்டும். என்னப்பா சாவு மணி அடிச்சிருங்க, அடிச்சாச்சு. ஆக மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. எங்களோட விவரமா இருக்கிறீங்க, எங்களோட மக்கள் விவரமா இருக்கிறீங்க. எப்பொழுது தேர்தல் வரும், அந்த தேர்தலில் வாக்களிக்க தயாரி விட்டீர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே குரல் மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற குரல் ஒலித்துட்டு இருக்குது. அந்த குரல் தான் இங்கேயும் ஒலிக்குது. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் சிந்திக்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பது போல காத்தோம். சிறுபான்மை மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன, நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம். எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கை ஒரு கட்சிக்கு நிலையானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே
வாக்குகள் சிதறாமல் வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கு கூட்டணி அமைக்கும். அதிமுக அந்த நிலையிலிருந்து எப்பொழுதும் மாறாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வஞ்சித்து வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. திருநெல்வேலியில ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை ஓய்வு பெற்ற ஒரு காவல் துணை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அவர் ஒரு வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது, என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று உங்களுக்கு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சாதாரண அல்ல, அவர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஓய்வு பெற்றவர். அவர் பகிரங்கமாக வலைதளங்களில் அவர் வெளியிட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, காவல்துறை அதிகாரிகிட்ட போய் புகார் கொடுத்தார், என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. ஆனா யாருமே காப்பாற்றல. அடுத்த நாள் காலையில வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார். தொழுகை முடிச்சு காலையில வீதியில சென்று கொண்டிருக்கும் போது எதிரிகளால் படுகொலை செய்யப்படுகிறார். இதுதான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம். சிந்திங்க. ஆக எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெளிவுபடுத்தியாச்சு. அதிமுக தான் எங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெரிவிக்கப்பட்டு விட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டது ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தேர்தல் எங்க நடக்குது? எதற்காக தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல் தானே. அப்ப எங்க போய் டெல்லி பிடிக்கிறீங்க? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை மக்களை ஏமாற்றி, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனி மக்கள் ஏமாற தயாரா இல்ல. தமிழ்நாட்டில் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஆதாரமும் இல்ல. மடியிலே கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. எங்களை பற்றி எதிர்க்கட்சி கூட விமர்சனம் செய்ய முடியாத ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தெல்லு திராணி இருந்தா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? ஆமா, டெல்லியில தானே காங்கிரஸ் இருக்குது. உண்மை தான் சொல்றாரு. டெல்லியில காங்கிரஸ் இருக்குது இல்ல. ஆனா 20 நாள் போராடி போராடி ஸ்டாலினுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டது. ஏன்னா காங்கிரஸ் திமுக உடனே கூட்டணி அமைச்சுட்டாங்களா? 20 நாட்கள் போராட்டம் பத்திரிகையில ஊடகத்திலே மாறி மாறி வந்தது. திமுக கட்சிக்காரர் நிர்வாகிகள் காங்கிரஸ் குறை சொன்னாங்க, காங்கிரஸ்காரர் திமுக குறை சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாத என்ற சூழ்நிலை வந்தது. எப்படியோ கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மனசாரா கூட்டணி அமைச்சாங்க, சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் திமுக கட்சிய, திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடிச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்த இடத்தை விட ஆதரவு கொடுத்ததுக்காக ஒரு சீட்டு மைனஸ். எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த கூட்டணிக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சொன்னோம், திமுகவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. ஹஜ் பயணிகள் சென்னையில தங்கி செல்ல ஹஜ் இல்ல வேணும்னு கேட்டாங்க, 15 கோடி ஒதுக்கி கொடுத்தோம். 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூலி வழங்க திட்டத்தை கொண்டாந்துடும். உலமாக்கல் மற்றும் மோதிலாருக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை அதிகரிச்சு கொடுத்தோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வூதிய 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. அதே போல இஸ்லாமிய வகுப்புடன் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடு புயல், அந்த புயல் வெள்ளத்தால் அங்கு இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. நான் நேரடியாக போய் பார்த்து அந்த குளக்கரையை சரி செய்ய 4,4 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை அமைச்சு கொடுத்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடுகளை அமைச்சு கொடுத்தோம். அதோட 2002 ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்தோம். ஆனா திமுக வாக்களிக்க மறுத்துவிட்டது.
மீண்டும் 2019ஆம் ஆண்டு அவருடைய நினைவாக ராமநாதபுரத்தில் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிய அவர் பேர்ல திறந்தோம். 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் கட்டி திறந்தோம். கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசாங்கம். இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கோம். திமுக ஒன்னாவது உங்களுக்கு செஞ்சுதான். சிந்திச்சு பாருங்க. அதிமுக அரசாங்கம் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். நாங்க கூட்டணி வச்சதுனால நாங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர்கள் என்று ஒரு சாயத்தை பூசியிருக்கிறார் திரு ஸ்டாலின். ஓட்டுகளை பெறுவதற்காக, அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் 1999 தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா நல்ல கட்சியா இருந்தது. நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் எப்பொழுதும் செயல்படுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே நேரத்தில் பாருங்க, எனக்கு வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்த பொழுது எப்படி திரு கருணாநிதியும் மருமகனும் எப்படி மைக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? தகுதி இருக்குதா? இஸ்லாமிய சகோதரரை பாருங்க, எப்படியெல்லாம் அரசியல் நாடகம் நாடுகின்ற முதலமைச்சர். இன்றைய முதலமைச்சர் பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கலர் மாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் அடிக்கடி கலர் மாறுகின்ற முதலமைச்சர் இந்த மனுஷன் ஸ்டாலின் அவர்கள். வெக்கமா இல்ல? ஓட்டுகளை பெறுவதற்கு எப்படி தந்திரமா சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, உங்களை இமை காப்பதை போல சிறுபான்மை மக்களை காக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு பல திட்டங்களை அதிமுக ஆட்சிக்கு தான் நிறைவேற்றப்படும் என்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது நகராட்சி மின் கட்டணம் உயர்வு சுமார் 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதோட வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்த்துறாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்டுட்டாங்க. இப்படி மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. உணவுப் பொருள் விலை, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. அதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரிச்சுமை. மக்கள் இன்றைக்கு வாழ்வதற்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கிலே வழங்கப்படும். தற்போது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆம்பூரில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு பேசி வருகிறார். திமுக ஆட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். கொங்கு மக்களே, சின்மையின் இசைமழையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. உங்கள் டிக்கெட்களை 41sounds.com இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.